ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமாதம் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை அப்படின்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் ரிச் ஆம்லேட் அப்படி சொல்லலாம். ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக, மாவெல்லாம் தேவையில்லை. வெறும் எக்கும் இந்த சோயா சங்க்ஸு, கொஞ்சம் கேரட், வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம். பன்னீர், மஷ்ரூம், அதுக்கப்புறம் இப்படி எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம கேரட் நான் போட்டிருக்கேன். எனக்கு கேரட் மட்டும் தான் இருந்தது, ஸோ கேரட் மட்டும் போட்டிருக்கேன். அந்த கேரட் நல்லா ஒரு துருவிட்டு மிக்சியிலேயே அப்படியே இந்த நம்ம சோயா எப்போ சுடுதண்ணில் போட்டு வச்சுருப்போம்ல, அதையும் போட்டுட்டு ஒரு கஸ் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. ஒரு 4 எக்கு எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். வேணுன்னா உங்கள்கிட்ட பீஸா ஸ்பைஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் ஸ்பைஸ் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். அது மாதிரி எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தோசை மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டுற வேண்டியதான், பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். அப்படியும் 2 சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். டயட் ரெசிபி, வெயிட் ரிடக்ஷனுக்கு, ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம். அதே மாதிரி ஈவினிங் டின்னருக்கு கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சுவை, அவ்வளோ டேஸ்டி. அடிக்க திரும்ப நம்ம செய்வோம். ஆனால் நம்ம 2 அல்லது 3க்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் வயிறு நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் படுத்துருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் நீங்கள் ஆட் பண்ணோம்னா மஷ்ரூமு, அப்புறம் பன்னீர், இப்படி எது வேணால் நம்ம ஆட் பண்ணி, வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா மஷ்ரூம், பன்னீர், அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன் கூட நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது அரைச்சி போட்டுக்கலாம். நம்ம சோயா அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போவே ஸ்வீட் கார்னை கொஞ்சம் போட்டு கூட நம்ம லைட்டாக ஒரு க்ரஷ் கொடுத்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய வெர்ஷன் தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக பண்ணணும். நம்ம டக்குன்னு நமக்கு தேவை வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும். தேங்க்யூ.